சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண. போட்டி நடைபெறும் மைதானத்தை நோக்கி ரசிகர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன் வணக்கம். இன்றைய போட்டி தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன். எப்போதுமே உலகக்கோப்பை போட்டிகளாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரையில இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் அதாவது கால்பந்துல ஒரு எல் கிளாசிக்கோ போன்ற ஒரு எக்ஸ்பெக்டட் மேட்சாக இருக்கும். அந்த அளவுல 2026 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில நடைபெறுகிறது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் குரூப் போட்டியில இன்று இலங்கை தலைநகர் கொழும்புல இருக்கக்கூடிய பிரம்மதேசா மைதானத்துல பலப்பரீட்சை நடத்துகின்றனர். இன்று இரவு 7 மணிக்கு இந்த ஆட்டம் துவங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக இதுவரையில T20 போட்டிகள்ல 16 போட்டிகள்ல இந்தியா பாகிஸ்தான் எதிர்கொண்டிருக்கிறது. இதுல இந்தியா 12 முறையும் பாகிஸ்தான் 3 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு போட்டி டையாகி முடிந்திருக்கிறது. உலகக்கோப்பையை பொறுத்தவரையில இந்தியா தனி பெரும்பான்மையுடன், அதாவது 7-1 மோதிய 8 போட்டிகள்ல 7 போட்டிகள்ல இந்தியா வெற்றி பெற்று ஒரு நல்ல பேர்க்க வச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை காலமாக இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் இடையே அந்த நட்புறவு என்பது பெரிய பேசுபொருளாகி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் கூட செய்தியாளர் சந்திப்புல பாகிஸ்தான் அணியினருடன் கைகோர்ப்பீர்களா என்ற கேள்விக்கு பதில் விரைவில் தெரியும் என இந்திய அணியுடைய கேப்டன் வீரர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளாகி இருக்கிறது. இப்போதே மாலை 7 மணிக்கு ஆட்டம் தொடங்கினாலும் இப்போதே ரசிகர்கள் நீண்ட வரிசையில நின்று போட்டியை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அளவுல அந்த கொழும்பு பிரம்மதேச மைதானத்துல மாலை 6 மணி வரை 50-70% வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடல்ல நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக இன்று மழை பெய்யக்கூடும் என இலங்கை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிற நிலையில இரவு 7 மணி அளவுல மழையின் தாக்கம் 9% குறையக்கூடும் எனவும், மைதானம் ஈரமாக இருந்தால் ஆட்டம் தொடங்குவதில் தாமதம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு குழு போட்டி என்பதால ரிசர்வ் டே என்பது கிடையாது என்பதையும் பார்க்க முடிகிறது. மழையால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டால் இரு அணிகளுக்கும் தரா 1 புள்ளி பகிர்ந்தளிக்கப்படும். அல்லது மழையால் குறுக்கீடு செய்யப்பட்டால் DLS முறைப்படி அடுத்த டார்கெட் பிக்ஸ் செய்யும் முறையும் அமல்ல இருக்கிறது. இந்த நிலையில மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இன்று மாலை 7 மணிக்கு இந்தியா பாகிஸ்தான் பலப்பரீட்சை நடத்த இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.